வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ்ல இன்னைக்கு அன்சிதா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எங்க திரும்பினாலும் யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஷால், தர்ஷிகா அவங்க லவ் மேட்டர் ஒண்ணு அப்படியே சைட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க பாட்டுக்கு விரல பிடிக்கிறது, கொஞ்சறது, சாப்பாடு ஊட்டுறதுன்னு ஒரு சைடு போயிட்டே இருக்கு. இப்போ பார்த்துட்டீங்கன்னா, பவித்ரா அந்த 2வது ப்ரோமோல ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி தான் அங்கேயும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பவித்ராவும் இருக்காங்க, அன்சிதாவும் இருக்காங்க. அங்கேயும் ஆர்ஜே ஆனந்தி தான் பஞ்சாயத்து பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு விஷால் மேல பொசசிவ் இருக்கா அப்படிங்கிறாப்புல கேட்கறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. நான் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டி தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் அந்த மாதிரி தாட்டே கிடையாது. அம்மா மேல சத்தியமா இல்ல. உள்ளுக்கு யார் மேலயும் ஒரு 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 விதமான பாண்டிங்கே இல்ல அப்படிங்கிறாப்புல அவங்க ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ரா அவர்கள் இத 2 பேரும் பேசி முடிச்சுக்குங்க. இத பொது வெளிக்கு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி கேவலமாயிரும், அசிங்கமாயிரும் அப்படிங்கிறாப்புல பவித்ரா ஒரு சைடு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஆனந்த் என்ன சொல்றாங்கன்னா, பவித்ரா கிட்டயும் அந்த தர்ஷிகாவும் பவித்ராவுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்காக 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. பார்க்க சைக்கிள் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் மாதிரி இருக்கிறாப்புல இருக்கும். பிக் பாஸ்னாவே இப்படிதான் அப்படிங்கிறாப்புல வந்துரும். ஸோ அதை அது மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறாப்புல சொல்லும்போது தர்ஷிகா ஓரளவுக்கு கடுப்பாய் கோவப்பட்டு அப்படியே போனாங்க. இப்போ இங்க அன்சிதாக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் விஷால் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அப்படியே ஹைப்லேயே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்றாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா அந்த 20, 25, 30 நாள் அந்த சம்திங்ல பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு க்ரஷ் இருக்கு, லவ் பண்ணலாமா, யாரையாச்சும் பிடிச்சிருந்தா ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் மொத்தமாக இருக்கும்போது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாத்தையும் அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. இப்போ போய் திடீர்னு எப்படி லவ் அப்படிங்கிறாப்புல அவங்கக்குள்ளே எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு தர்ஷிகா அவர்கள் பிடிச்சிட்டாங்க விஜய் விஷால. ஒரு வேளை தெரியாமல் எதுவும் பேசி வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்களா, உண்மையாலுமே க்ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்கக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் அப்படியே போயிட்டு இருக்கு. வேறெல்லாம் பிடிச்சி மெட்டி எடுத்து விடுறது, அந்த நெட்டி எடுத்து விடுறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லவ் கான்செப்ட் வரவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் வரலும் போவாங்க. ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த பவானி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் உள்ளுக்கு வந்தார் பார்த்தியா, அவங்க மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கிரியேட் ஆகும், நல்லா இருக்கும். லாஸ்ட்லி அண்ட் கவின் இந்த மாதிரி நிறைய ஜோடி இருந்துச்சு. அந்த இதில் நம்மளும் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அண்ட் தர்ஷிகா பிளான் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் பவித்ரா ஒரு சைடு கடுப்புல இருந்து டபுள் பேர் இது பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறாப்புல இருந்துச்சு. இப்போ அன்சிதா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தூண்டி விட்டு அழுகிறாப்புல அப்படியே போயிட்டே இருக்காங்க, சீனா போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா அந்த டால்டாஸ்க்கு இது பார்த்துட்டீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் பார்த்துட்டிங்கன்னா முதல் ரவுண்டில் நம்ம சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டாங்க. 2வது ரவுண்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராணவ அவர்களை பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவலில் அந்த டாஸ்க்லாம் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிவில் அடுத்து 3வது ரவுண்ட் எது வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 3வது ரவுண்டில் யார் வராங்களோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஓட்டிங் மாதிரி ஏதோ வச்சு இவங்க வெளியே போ அவங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யார் இன்னைக்கு இந்த டாஸ்க் மூலியமா யார் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அப்படி எலிமினேட் ஆகிறாப்புல இருந்துச்சுன்னா யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 2 பேருமே வலுவான கண்டஸ்டண்டா இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்சிதா, அந்த விஷால், தர்ஷிகா, பவித்ரா இவங்கக்குள்ள அந்த லவ் கான்செப்ட் ஓடுறது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் கமெண்ட் செக்ஷன்ல பெரிய அளவில் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. உங்க மைண்ட் செட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.